வேதனையை மாற்றி அவருடைய கபரை சொர்க்கத்தினுடைய பூங்காவனமாக ஜொலிக்க செய்யக்கூடிய காரியத்தையும் இந்த நேரத்தில் இந்த இரவில் செய்யக்கூடியவராக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த இரவை நம்முடைய மௌத்தாக்களுக்காக வேண்டியும் பயன்படுத்த வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுக்கு ஒரு மகான் சொன்னதாக எனக்கு ஒரு நினைவு வருகின்றது. ஒரு கபர்ஸ்தான்ல அந்த கபர் வெட்டுறது, கபரை பாதுகாக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களை கபர்ஸ்தான்லயே ஒரு கூட்டம் போட்டு ஒரு மகான் இருந்துட்டு இருக்காங்க. அதை கபர் தோன்றவர்கள் ஜனங்கள் சாதாரண ஜனங்கள் நினைக்கிறாங்க. ஆனா அவருடைய வாழ்க்கையிலே ரொம்ப இடைகலந்த மகானாக இருக்கின்றாங்க. அதே நேரத்தில் ஒரு பார்வைக்கு கபர் வெட்டக்கூடியவராக, கபரை பாதுகாக்கக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில், அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு நாளன்று அவர் சொல்றாங்க, நான் ஒவ்வொரு நாளும் கபரை சுத்தி இரவு நேரங்களில் யாசின் சூறாவையும் கொள்கொண்டா சூறாவையும் ஓதிக்கொண்டே கபரை சுத்தி கொண்டே வருது. அப்பொழுது ஒரு நாளன்று வெள்ளிக்கிழமை இரவு, அந்த வெள்ளிக்கிழமை இரவுல பார்த்தா எல்லா கபர்களும் திறந்து கொண்டது. அந்த கபரிஸ்தானத்தில் தான் எல்லா கபர்களும் ஒன்று கூட பாக்கி இல்லாம திறந்து கொண்டது. திறந்து கொண்டு அந்த கபூர்ல இருந்து நூற்றுக்கணக்கான பேர்கள் அந்த கபூர்ல அடங்கப்பட்டவர்கள் பூரா வெளியில வர்றாங்க. வெளியில வந்தா வானத்தில இருந்து சத்தமாக அவர்களுக்கு வேண்டிய உணவுகள் எல்லாம், அவர்களுக்கு வேண்டிய பேர்கள் எல்லாம் பதார்த்தங்களாக இறக்கி கொடுக்கப்படுகின்றது. இந்த மௌத்தாக்கள் எல்லாம் தங்களுடைய கபூர்ல இறங்க அந்த சட்டங்களை பார்த்து அது இருக்கக்கூடிய தங்களுக்காக இருக்கக்கூடிய பங்கை எடுத்து உண்டு மகிழ்கின்றார்கள், திண்டு மகிழ்கின்றார்கள், ஆனந்தம் அடைகின்றார்கள். ஆனா ஒரே ஒரு கபூர்ல பார்த்தா ஒருவர் வெளியில வந்துட்டார். வெளியில வந்து அவருக்கு எந்த சத்தமும் வரல, எந்த உணவும் வரல, யாரும் செய்ய அனுப்பப்படல. இவர் ஏமாந்தவர்களாக சாப்பிடுவதை பார்த்து ஏமாந்தவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதை கண்டு அவரிடத்தில் அணுகி, நீங்கள் ஏன் சாப்பிடாமல் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள், உங்களுக்கு ஒன்றும் வரவில்லையா என்று கேட்ட நேரத்தில் அவர் சொல்கின்றார், என்னுடைய சொந்தக்காரர்கள், என்னுடைய மக்கள் எந்த விதமான பாத்தியா பலனை எங்கள் போடுறது கிடையாது, யாருக்கும் ஒரு ஈசா சவாபு செய்வது கிடையாது, எந்த விதமான ஈசா சவாபும் எனக்கு செய்வது கிடையாது. அதை மறுக்கக்கூடியவர்களாக உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் உலகத்தில் மறுக்கக்கூடியவர்களாக இருந்து ஏதோ தத்துவம் பேசுபவர்களாக நினைத்துக் கொண்டு, ஏதோ ஒரு புதிய லட்சியத்தை அடைந்ததாக நினைத்துக் கொண்டு, ஒரு பெரிய சகாத்தத்தை அடைந்ததாக நினைத்துக் கொண்டு பெருமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய மூதாதையர்களாக நாங்கள் இங்கே எங்களுக்கு வாரத்திற்கு வாரம் வரக்கூடிய அந்த உணவுகள், அந்த தின்பண்டங்கள் வராமல் பட்டினியாக வாடிக்கொண்டிருக்கின்றோம் என்று சொல்ல, உங்களுடைய பிள்ளைகள் தான் இங்கே இருக்கிறாங்க, எந்த தெருவில் இருக்கிறாங்க, எந்த ஊரில் இருக்கிறாங்க முகவரியை வாங்கி கொண்டு அந்த மகான் அந்த வீடுகளில் சென்று அந்த வீட்டுக்காரர்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு நிலைமையை சொல்ல, அவர்களுக்கும் அதாச்சாரா இதயத்தை கொடுத்து அவர்கள் அப்போது இருந்து அந்த மௌத்தாக்களை நினைத்து ஜவுது வரும்போது ஈசா சவாப்பு செய்து சொலக்கா செய்து அந்த மௌத்தாக்களுக்கு உண்டான காரியங்களை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சு, கடைசியாக அடுத்த வாரத்தில் அவரும் உணவு சட்டம் இறங்கி மகிழ்ச்சி இடத்திலே பூர்த்தியிருந்ததை பார்த்ததாக அந்த மகான் தந்தை வரலாறு எழுதி காட்டுறாங்க. அதுபோல இந்த வராசிராத்தை விட நம்முடைய மௌத்தாக்கள் ரூஹானிகள் எல்லாம் உலகத்தின் பக்கம் வருகின்றது. நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பிச்சலங்கள், நம்முடைய கொடிவர்கள் நம்மளுக்காக வேண்டி எதை அனுப்புகின்றார்கள் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே மௌத்தாக்களை நினைத்து, நம்முடைய தாய்மார்களை நினைத்து, நம்முடைய தாய்மார்களை நினைத்து, நம்முடைய சொந்தக்காரர்களை நினைத்து நாம் எந்த அளவுக்கு ஈசான் சவாபு செய்கின்றோமோ அந்த ஈசான் சவாபுகள் எல்லாம் இந்த இரவிலேயே அவர்களுக்கு எச்சரிக்கப்படுகின்றது. அதன் மூலமாக அவர்கள் சந்தோஷமடைகின்றார்கள். அவர்கள் சந்தோஷமடைவதன் மூலமாக யார் யார் ஈசா சவாபு செய்தார்களோ இந்த அயாத்தாக வாழக்கூடிய இந்த பிள்ளைகளும் சந்தோஷம் அடைகின்றார்கள் என்று மகான்மார்கள் நமக்கு சொல்லிக்காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த காரியம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு புனிதமான மகத்துவம் பொருந்திய ஒரு வருடத்திற்கு ஒரு தடவையே நிகழக்கூடிய ஒரு சட்டையான இரவிலே நாம் இங்கு இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இரவிலே இன்னும் பல ஆன்மீக கருத்துக்களை நம்முடைய கண்மணியாகிய, நம்முடைய கல்பு கனியாகிய, நம்முடைய இருதயத்தின் வெளிச்சமாகிய சர்க்காத்துக்குள்ளா அவர்களுடைய அந்த பொன்னான வாயிலை இருந்து வீசப்படுவதை வழிவதை நாம் குறிக்க அவரோடு இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் இந்த முக்கியனையும் ஏதோ சில இந்த வார்த்தைகள் சொன்னார்கள் என்றால்,
அது மிஸ்கீனுடைய பேச வேண்டும், பேச ரசிக்க வேண்டும் என்பதாக நான் கருதவில்லை. எனக்கு ஏதோ பாடம் புகட்ட வேண்டும், இதன் மூலமாக எனக்கு ஏதோ ஒரு படிப்பினை கொடுக்க வேண்டும் என்று சர்க்கார் கிப்லா அவருடைய அந்த நாட்டமாக இருக்கும் என்று நான் கருதி கொண்டிருக்கின்றேன். அதாவது நல்லதார்களே, இந்த காலத்துல ரொம்ப ஒரு சோதனையான காலகட்டம். எந்த அளவுக்கு சோதனையான காலகட்டம் என்றால், பாமர ஜனங்களை கிராமங்கள்ல போய் பார்த்தால் விரக்தியுடைய கடைசிக்கே வந்து விட்டார்கள். எந்த அளவுக்கு விரக்தியுடைய கடைசிக்கே வந்து விட்டார்கள் என்றால், நாமெல்லாம் முஸ்லீமாக வாழத்தான் வேண்டுமாம் அவர்களா. அந்த ஜனங்கள் இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனையின் காரணமாக, இப்ப நாட்டிலே நடப்புகளிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டத்தின் காரணமாக, நெருக்கடியின் காரணமாக, துவேஷத்தின் காரணமாக எந்த அளவுக்கு சிலர் வந்துவிட்டார்கள் என்றால், ஈமானுடைய பலகீனத்தின் காரணமாக, யக்கீனுடைய பலகீனத்தின் காரணமாக அவர்கள் உண்மையான அந்த யக்கீனை அடைந்து கொள்ளாததின் காரணமாக, தரீக்காவுடைய அந்த பேரின்பத்தை சுவைக்காததின் காரணமாக தீனுடைய டேஸ்டை உணர முடியல, இஸ்லாத்தினுடைய இனிமையை உணர முடியல, இஸ்லாத்தினுடைய ருசியை உணர முடியல. அதன் காரணமாக இந்த கஷ்டமும் நஷ்டமும் நெருக்கமாக ஆக எந்த அளவுக்கு வந்து விட்டார்கள் என்றால், நாம் எல்லாம் முஸ்லீமாக வாழத்தான் வேண்டுமா எந்த ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم على حضرت علیم البرکت قبلہ و کعبہ چشم چراغ سلسلہ نوریہ حضور و نور جناب فیضی شاہ صاحب قبلہ دامت برکاتہ العالیہ اب تبارک و تعالیٰ کا بے انتہا فضل و احسان ہے کہ اس نے ہمیں سرکار دو عالم صلی اللہ علیہ وسلم امت میں پیدا فرمایا اور ہمیں آپ کا امتی ہونے کا فخر عطا فرمایا. எல்லா புகழும் நம்மை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய ஹபீபாகி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் அவர்களாக கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த உம்மத்தில் தோற்றுவிக்கப்பட்டதன் காரணமாக நமக்கு ஒரு தனி சிறப்பை ஏனைய நபிமார்களுடைய உம்மத்தை விட நமக்கு உயர்ந்த அந்தஸ்தை அருள் புரிந்தார்கள். அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். تبارک و تعالی کا یہ بھی بہت انتہا فضل و کرم ہے کہ اس نے ہمیں اپنے محبوبین کا گرویدہ بنایا، اپنے محبوبین کا نام لیوا بنایا، اپنے اولیاء کا دیوانہ بنایا، اپنے اولیاء کو چاہنے والا بنایا، اپنے دوستوں کا فدائی بنایا، اپنے دوستوں سے نفرت رکھنے والا نہیں بنایا. اگر حق تبارک و تعالی ہم سے فضل کا سلوک روا رکھنا نہیں چاہتے
तो हमें अपने दोस्तों का दुश्मन बनाते। हक तबारक व तआला ने हम पर मेहरबानी करना चाहा, हक तबारक व तआला ने हम पर फजल व एहसान करना चाहा, लिहाजा उसने हमें अपने दोस्तों का दोस्त बनाया, दोस्तों का चाहने वाला बनाया। अगर अल्लाह तबारक व तआला हम पर इताब नाजिल फरमाना चाहते थे, अगर उनकी मर्जी हम पर इताब करना होता तो वो हमें अपने दोस्तों का दुश्मन बनाते, दोस्तों का दोस्त नहीं बनाते। दोस्तों का हक तबारक व तआला ने जो हमें दोस्त बनाया है, तो गोया हमको भी हक तबारक व तआला ने दोस्त बनाया है, क्योंकि ये उसूल है कि दोस्त का जो दोस्त होता है वो भी दोस्त होता है। जो मेरा दोस्त होगा उसका जो दोस्त होगा वो भी मुझे दोस्त होगा, वो भी मुझे अजीज होगा। दोस्त का दोस्त दोस्त हुआ करता है। सदीक उस सदीकी सदीक अरबी में कहा जाता है कि दोस्त का दोस्त दोस्त होता है, और उसी तरह अदू उस सदीकी अदू, दोस्त का दुश्मन भी दुश्मन हुआ करता है। तो बंदगाने खुदा हक तबारक व तआला ने अपने दोस्तों का हमें दुश्मन नहीं बनाया। अगर हम उसके दोस्तों के दुश्मन होते तो हम उसके भी दुश्मन होते। हक तबारक व तआला ने अपने करम खास से हमें अपने दोस्तों का दोस्त बनाया है, ये उसका करम है। ई सआदत बजोर बाजू नी ताना बख्शत खुदाए बख्शिंदा, ये सआदत जो है जोरे बाजू से कमाई नहीं जा सकती जब तक कि अल्लाह तबारक व तआला अता न फरमाए। தோழர்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம்மை ஹபீபுடைய உம்மத்தில் படைத்தான். இது பெரும் பாக்கியம். இந்த உம்மத்தின் பிறந்தங்காம ஒரு தனி சிறப்பை அளித்தான். இது இரண்டாவது பெரும் பாக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹு தஆலா நம்மை தன்னுடைய நபிமார்களையும் அவுலியாக்களையும் நேசிக்கக்கூடியவர்களா, அதாவது அல்லாஹ்வுடைய நேசர்களின் நேசர்களா, அல்லாஹு தஆலாவுடைய நேசர்களுக்கு நேசர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிந்தானே, இது அல்லாஹ்வுடைய பெரும் பாக்கியம். இது நாம் நம்முடைய சாமர்த்தியத்துக்குள்ள கிடைக்கின்ற ஒன்றல்ல, இது அல்லாஹ் நம் மீது பேரருள் புரிந்திருக்கிறார். நண்பர்களே, துரதிருஷ்டவசமாக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு விரோதியாக நாம் ஆகியிருந்தால் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொண்டால், அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொண்டால், அல்லாஹ் நம்மை வெறுத்திருப்பாரே ஆனால், அல்லாஹ் நம்மை அதாபு செய்ய நாடியிருப்பானே ஆனால், கலிமார்கள் அவுலியார்களுக்கு நம்மை விரோதிகளாக அல்லாஹ் ஆக்கிடும். அப்படி ஆக்க இல்லை, மாறாக அல்லாஹ் அவருடைய நேசர்களான இறை நண்பர்களுக்கு நம்மை நண்பர்களாக, அவர்களை நேசிக்கக்கூடிய காதலர்களாக, கூடியவர்களாக ஆக்கணும். அதுல இருந்து என்ன தெரியுது? அப்போ அல்லாஹ்வுடைய நேசர்களாகி நாமும் அல்லாஹ்வுடைய நேசர்களாக ஆகிவிட்டோம். அந்த பரக்கத்து அதுக்கு உதாரணமாக நான் சொன்னா, நண்பனின் நண்பனும் நண்பன் தான். இப்போ உங்களுக்கு நான் நண்பனா இருக்கிறேன், என்னுடைய நண்பர்களும் நண்பர்கள். ஒரு சின்ன செய்தியை பார்த்து, ஷேக்குமார்கள் ஒவ்வொருவரும் எம்ஜே கமாலுதீன் பாக்கவி அவோ காஜா பந்தே நவாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றார், முன்பர்கள் நாயகம் சொல்றார், செய்தி எழுதியிருக்கிறார்கள். ஷேக்குமார்கள் எல்லாம் இந்த துனியாவில் ஆங்காங்கே லட்சோபரித்த ஷேக்குகள் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் பயத்து கொடுக்கிறாங்க, முரீது கொடுக்கிறாங்க. நாட்டு பாட்டு நண்பர்களே, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நாங்க உண்மையான ஷேக்கான், ஷேக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவர்களுக்கு நாம் பிரதிநிதிகளாக நாயிபாக இருந்து முரீது கொடுக்கணும். सरकारी तो आलम से ऐसे सरकार से जैसे अब्बा जान बोले अल्लाह दिए के रसूल दिए क्योंकि तो नाम नाइबा என்னடா முரீது கொடுத்து. அப்போ அந்த முரீது கொடுக்கக்கூடிய அந்த ஷேக் மனாசி ரசூல்ல இருந்தார். அவர் ரசூலுல்லாஹ்வுடைய நேசரா இருப்பார். ரசூல் का चाहने वाला அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு என்ன செய்வார்களா, அந்த ஷேக் அவர்களுடைய நேசராக இருப்பதனால், ஷேக் ரசூலுல்லாஹ்வுடைய ஊழியராக பிரியராக, அதாவது ரசூலுல்லாஹ் ஆதரிக்கக்கூடியவராக இருக்கிறதுனால, அந்த ஷேக் யாருக்கெல்லாம் முரீது கொடுத்தார்களோ அவர்களையும் ரசூலுல்லாஹ் தாம் முரீதாக ஏற்றுக்கொண்டார்கள். இது चूंकि वीर से मोहब्बत रसूल की, अब सरकार की तरफ से उन्होंने नायब बन के मुरीद की, तो सरकार को बोलेंगे उनका मुरीद ये मुरीद था. இந்த விதமாக
ஆளுநர் கமாலுதீன் ஆசன் தன்னுடைய கிதாபில் எழுதியிருக்கிறாங்க பார்த்தேன். அதுக்கு போது அதனுடைய வாயாரம் செய்தி வந்து நண்பனும் நண்பனும் நண்பன். அப்ப நண்பர்களே, நாம நேரடியாக வழிமாறுகளாக பெரியவர்களாக ஆகாவிட்டாலும் அதற்கு சொல்றபடி அல்லாவுடைய நேசர்களை மதிக்கக்கூடியவர்களாக, அவர்களை ஆதரிக்கக்கூடியவர்களாக, ஊழியர்களாக. அப்ப இது அண்ணாவுடைய பேரருள். இதுவும் அண்ணா நமக்கு செய்த ஏசான். அண்ணா நம் மீது வெறுப்பாக இருந்திருந்தா எப்படி நபிமார்களை மக்கள் விரோதித்தார்கள், அவுலியாக்களை விரோதித்தார், அப்படி ஆயிருக்கும். அப்படின்னு நல்லா ஆகையில் அவனுடைய நேசர்களுக்கு நம்மளை நேசர்களாக, இதுவும் அண்ணாவுடைய பெரும்பாக்கு. இதற்காக நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த ஹசானுக்கு நம்ம நன்றி செலுத்தணும் என்று அவர்களும் கேட்டும். बंदगान खुदा तबारक व तआला का ये बेइंतहा फज़्ल व एहसान है कि उसने हमें अपने दोस्तों का चाहने वाला बनाया, अपने दोस्तों का दुश्मन नहीं बनाया, अपने दोस्तों का दोस्त बनाकर हमें भी अपना दोस्त बनाया। अगर उसने अपने दोस्तों का हमें दुश्मन बनाया होता तो हम भी उसके दुश्मन होते। तो अल्फाज़ दीगर हम भी अल्लाह के दोस्त हैं, हम भी अल्लाह के महबूब हैं। क्योंकि हम अल्लाह के महबूबों के महबूब हैं, लिहाजा हम भी अल्लाह के महबूब हैं। अल्लाह के वलियों के वली हैं, लिहाजा हम भी अल्लाह के वली हैं। तो बंदगान खुदा, जो महबूब का महबूब होता है वो भी महबूब होता है, जो मुहिब का मुहिब होता है वो भी मुहिब होता है। तो अर्ज कर रहा था कि अल्लाह तबारक व तआला का फजल है कि उसने अपने दोस्तों की हमें मोहब्बत अता फरमाई। ये मोहब्बत जो है हमको जो मिली, पहले हक तबारक व तआला ने हमें पसंद किया, उसके बाद हमने उसके दोस्तों को पसंद किया। हक तबारक व तआला ने हमें पहले चुना, अल्लाह ताला की निगाह इंतखाब हम पर पड़ी, अल्लाह ने हमको पसंद किया कि हम उसके दोस्तों को चाहें और उसके दोस्तों की चाहने की वजह से हम उसके चहीते बन जाएं। तो पहले हमने अल्लाह के दोस्तों को नहीं चाहा, ना अल्लाह को चाहा, उसने हमें पहले चाहा। ये उसका कितना बड़ा करम है। उसने हमसे मोहब्बत की, हमको उसने चाहा, पसंद किया, इंतखाब में लाया, फिर उसके बाद उसने हमारे दिल में उसके दोस्तों की मोहब्बत रखी और उस मोहब्बत की वजह से हमको हक तबारक व तआला ने भी महबूब बना लिया अपना। तो बंदगान खुदा, तीर उधर से चला है, इधर से नहीं, बात उधर से आगे बढ़ी है, इधर से नहीं। तो बंदगान खुदा, कितना बड़ा करम है उसका कि खुद वही हमको सेलेक्ट करता है। हमने कुछ किया नहीं, हमने कोई कोशिश नहीं की, उसी ने हमें चुन लिया। सरकार दिन बयान नहीं नेरड़िया बढ़ेंगे, बहुत से महल्ले वाले रिपब्लिकन और इस्लामिक के महल्ले के जितने भी पीर भाई, मेरा ज्यादातर यकीन है कि वो खुद सरकार की बातें समझ जाते, उससे ज्यादा अच्छा समझ। फिर भी कुछ लोग नए हाजिरी दिए तमिल बोलने वाले, शायद उनके समझ में नहीं आए। और என்ன சொல்றாங்க, இதற்கு நாம் எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் அது குறவு. விஷயம் இருக்குல்ல, அது நம்முடைய பொறுத்தாலே இல்லை. இறை அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு நாம் ஊழியர்களாக ஆக வேண்டும், நேசிக்க வேண்டும் என்பதெல்லாம் நாம கற்பனை செய்ததெல்லாம் உண்டாக்குறது. இது அல்லாஹ்வாக செலக்ட் பண்ண. அப்ப அல்லாஹ் தஆலா அவனுடைய இல்மில் ஆதி ஏற்பாட்டில் தன்னுடைய நபிமார்களை காதலிக்கக்கூடியவர்களாக, அவுலியாக்களை நேசிக்கக்கூடியவர்களாக, அவுலியாக்களை மதிக்கக்கூடியவர்களாக, அவுலியாக்களுக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்களாக நம்மளை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து, நாமளா செய்ய இல்லை, இது அல்லாஹ்வே செலக்ட் பண்ணிக்கிட்டா நம்மளேன்னு சொன்னான். அப்படி எவ்வளவு பெரிய பாக்கியம். இது மகானவர்கள் இந்த பேசியிருக்கிற இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் இது காமன் சலாம். எல்லா விஷயத்திலுமே அன்பர்கள் நாமளா எதுவுமே ஆகி நம்ம எல்லாமே அல்லாஹ் தான். ஆதி காலத்துல முஸ்லாத்துக்கு அழுகுனோட சிலர் அவங்க சந்தோஷப்பட்டு ஆரவாரமாக பெருமளித்தாங்க, நாங்கள் இஸ்லாம் ஆயிட்டோம், நாங்க முஸ்லீம் ஆனது பத்தி உங்க சந்தோஷம் தெரிவிச்சாங்க. எப்படி சந்தோஷம்? அது அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு இஹ்சான் செஞ்ச மாதிரி. நாங்களும் முஸ்லீம் ஆயிட்டோம் ஆரம்ப காலத்துல. அப்ப